Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப் டுடே என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சாமுவேல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரீடிங் பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே என்ட்ராகுங்க. ஸோ இது வந்து எனர்ஜி ரீடிங் இல்லையா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் சேனலுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களோட அந்த ப்ரிடிக்ஷனை ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால தான் அந்த லைக் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். சரியா? வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லெட் தேர் பி closen between you, but always give each other space. Love never climb. It is simply allow and gives. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், அதாவது இறுக்கம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் இந்த ரீடிங், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்கள் பர்சன், இப்போ நீங்கள் ரீடிங் பார்க்குறவங்க வந்து உங்களோட பர்சன்கிட்ட அவர் எப்போவுமே ஒரு உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும், உங்ககிட்டயே வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இல்லை நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படியெல்லாம் வந்து அப்படி தான் தெரியுது கார்டு வழியாக பார்க்கும் பொழுது. நீங்கள் வந்து உங்களோட இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்தால் மெயில், இல்லை மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜியை நீங்கள் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாக விடுங்க. அதாவது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துக்கணும். ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க செய்ய விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்குள்ளே இப்போ வந்து எல்லா நேரத்திலும் அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்கணும், இல்லை உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த விஷயங்களில் கொஞ்சம் இப்போ ஒரே நேரத்தில் அவரை வந்து பல விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இந்த பைல் சூஸ் பண்ணவங்க அதாவது ரொம்ப மைண்டு வந்து டிப்ரெஷன் கண்ட்ரோலில் இல்லை. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு இதை பற்றி யோசனைகள், இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க போல். அதெல்லாம் பண்ணாதீங்க. சிம்பிளாக அதை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு விஷயத்த பேசுங்க உங்கள் பர்சன்கிட்ட. ஓகேவா? எனக்கு இதை பண்ணி கொடுங்க, என்கிட்ட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த விருப்பத்தை வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் சொல்லி கன்வே பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே நேரத்தில் இதை பண்ண, அதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, கச்சா 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 அவங்களாலே பண்ண முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் அவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ ஒரு பேலன்சிங் இல்லாமல் இருக்குது உங்கள் மைண்டு. ஸோ அதில் பேலன்சிங் கொண்டு வாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கன்னி, மகரம், ரிஷபம் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சிம்மம், தனுஷ், மேஷம் இந்த ராசியில் இருப்பீங்க. இந்த 6 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்கள் பர்சன் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பார். அவர் எங்கேயும் போயிடல, உங்களை நோக்கி தான் வராரு. நீங்கள் தான் வந்து ரொம்ப பேலன்சிங் இல்லாமல் தேடிக்கிட்டே அவர் நமக்கு கிடைப்பாரா, அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லையே அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் தாட் ஓடிட்டுருக்கா? அது மாதிரிலாம் தாட் ஓடிச்சுன்னா கவலைப்படாதீங்க. அந்த பர்சன் உங்களை நோக்கி தான் வரார். நீங்கள் தான் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் வந்து ஆசிலேஷனில் இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், டிவைனோட கனெக்டிவாக இருங்க, உங்களுக்கு தெளிவான மைண்ட் செட் பிறக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிதல் ஏதாவது இல்லை அப்படின்னாலும், உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட லவ் லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும் அப்படிலாம் ஏதாவது இன்டென்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் சொல்லியிருக்கேன்ல, லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ், அதை ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக. ஏன்னா நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன் நான், நீங்கள் உங்களோட பர்சன்கிட்ட எப்படி அவங்கள வந்து
அவங்களோட எப்படி நம்ம வந்து ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்கக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பர்சன் எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்மளும் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போகணும். அந்த டாக்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லவ் லைஃப் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு இறுக்கம் பண்ணுறீங்க. அவங்க நம்ம சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா நான் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முக்கியம், மற்ற வேலையோ மற்றவங்க உறவுகளோ முக்கியம் கிடையாது, என்னை தவிர என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உரிமை எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? உரிமை எடுத்துக்கோங்க, வேண்டாம்ல. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீடமாக கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹார்ட்ஸாக பிஹேவ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? சரி, அதை தான் சொல்ல வராங்க. நீங்கள் வந்து வேறு டைரெக்ஷனில் அவர் இப்படி ஆகிடுவாரோ அப்படி பண்ணிவிடுவாரோ, எனக்கு அகைன்ஸ்டாக இது நடத்துருமோ அப்படிலாம் ஒரு ஃபியர் இருக்குது உங்களுக்கு. அது நிமித்தமாக நிறையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் டாஸ்க்கு போட்டு ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களெல்லாம் கேட்டு அவரை ப்ரெஷர் பண்ணுறீங்க போல். ஆனாலும் அவங்க வந்து இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேலன்சிங் இல்லாமல் போகுது, அவருக்கும் பேலன்சிங் இல்லாமல் போகுது. கொஞ்சம் வந்து கேப் கொடுங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களை நோக்கி தான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து உங்களை தான் நினச்சிட்ருக்கார். அவ்வளோதான், கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவார். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கூட சரியாயிடும். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. சாமுவேல் ஏஞ்சலுக்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் another இஸ் about டு deepen. லவ் conquer அண்ட் transform all things. இப்போது இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ கரண்ட் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா, உங்களோட அந்த பாஸ்ட் இப்போ கரண்ட் பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா மன வருத்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பிரேக்கப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இந்த நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது மாறும். அந்த சைக்கிள் மாதிரி அந்த லவ் வந்து அந்த லவ் பாண்டிங் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றும். ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போது நீங்கள் இந்த பாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக பிரேக்கில் இருக்கீங்க. இந்த பைல் சூஸ் பண்ணவங்க பிரேக்கில் தான் இருக்கீங்க. அந்த பிரேக்கு காரணம் உங்களோட அதாவது உங்களோட சைடில் இல்லைன்னா அவரோட சைடில் ஒரு மெச்சூரிட்டியான லேடி இருக்காங்க. அவங்க தான் இந்த பிரேக்குக்கு ஒரு காரணமாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனைக்கு காரணமும் நீங்கள் கொஞ்சம் வார்த்தையை ஓவராக யூஸ் பண்ணியிருப்பீங்களோ, கொஞ்சம் சண்டை அந்த வாய் சண்டை அதிகமாக இருக்குது. அந்த வாய்க்க வரப்பு சண்டையை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அவர் வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் தான் உங்களோட பர்சன். இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல், இல்லை ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மேல். பட் உங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஆகிறதுக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? இப்போ உங்கள் பர்சன் என்னென்னா கொஞ்சம் வந்து இதை பற்றி யோசித்து சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில பர்சன் வந்து ரிலாக்ஸாக இருக்காங்க. அவங்க இதை பற்றி வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தால் இது வந்து நம்மளை வந்து ஸ்டேபிள் பண்ணாது. ரொம்ப ஒரு என்ன ஆகுதுன்னா அன்கான்ஷியஸாக நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் டைம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த இதுவும் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஒரு சிலருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபீமேல் எனர்ஜி இல்லை மெயில் எனர்ஜி, ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க, ஒரு சிலர் மதர் கேரக்டரில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட இந்த கோபதாபங்கள்னால இந்த பிரேக் நடந்திருக்கு. அது அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். அதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, ஏஞ்சல்ஸும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பட் அட் டைம் பீயிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் லைனில் இருக்காங்க. அது உங்கள் ஃபேமிலி சைடில் இருக்கலாம், இல்லைனா அவரோட ஃபேமிலி சைடில் இருக்கலாம்.
சரியா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரையும் தேர்ட் பார்ட்டி உள்ளே நுழைக்க விடாதீங்க. நீங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க. நீங்கள் வந்து சுயமாக சிந்திங்க. உங்களுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி வேணும் உங்கள் பர்சனை பற்றினா, நான் ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு மேட்சிங்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு வந்து பைல் 2 ரெசனேட் ஆச்சு மேம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. அவங்க உடனே வந்து ஒரு ரீகன்சிலேஷன் ஆகுமா அப்படிலான்னா கொஞ்சம் இட் வில் டேக் டைம். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேவா? ஸோ புரிதல் வேணும், இந்த காத்திருப்பு நம்ம வந்து அவசியம் தானா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பர்சனல் ரீடிங் தான் உங்களுக்கு பெட்ரு. அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கூட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்கள் ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? சரி, இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல், அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். அட் டைம் we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன் இல்லை உங்கள் பர்சன் அவங்கள வந்து அப்படியே அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஓகே நடந்து போச்சு, ஓகே அதை ஏற்றுக்குங்க. அந்த அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளே அந்த ஒரு அமைதி கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன திங்ஸ் வந்து நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. இல்லை அந்த பர்சனை அப்படியே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தரை மாற்றணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். யாரும் மாற்ற முடியாது. உங்களால் மாற்றிக்க முடியுதா? முதல்ல அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி எல்லாமே மாறிடும். அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் போய் யாரையும் இப்போ உங்கள் பர்சனை வந்து நான் மாற்றிடுறேன் இல்லை இப்போ வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களில் வந்து கவனத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல். அது வந்து உங்களோட இன்னர் பீஸ் வந்து இது பண்ணிடுச்சு. ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அந்த திங்ஸை வந்து நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இதில் என்ன தெரியுமா, இதில் கார்டு கட்டிங் நடக்கலைன்றதை அழகாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ இன்னர் பீஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணல. ஒரு சூசகமான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, எந்த ஒரு மனுஷனும் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்துச்சுன்னா அந்த மைண்டு வந்து ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிடும். அதை அடிக்கடி அசைப்போடாது. அது அப்படியே அது கான்ஷியஸ்லேயே அதே போயிடும். ஓகேவா? இதுவே வந்து அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள், அவங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு பிடிக்காத விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதை மைண்டு ஏற்றுக்காது. அது மைண்ட் ஏற்றுக்காமல் என்ன செய்யணும்னா சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் பண்ணி விட்ரும். அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டா, எப்படி பேசலாம்? ஓகேவா? இந்த மாதிரி இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதுதான் பிரச்சனையே இங்கே. ஓகேவா? இந்த ஆழ்மன பதிவுகள் காரணமாக தான் இன்றைக்கி உலகமே வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜினால தான் ஹர்ட் ஆகிட்ருக்கீங்க. அதை தான் அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஏற்றுக்காத மனநிலை இருக்கிறதுனால தான் அந்த கார்ட் கட்டிங் அங்கே நடக்கலை. அதனால தான் உங்களுக்கு நிறைய வந்து ட்ராஜடி நடக்குது. நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் சரி, எந்த ஒரு பர்சனையும் யூ கான் கண்ட்ரோல். அதெல்லாம் உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் உங்களை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக அந்த கார்டில் அப்படியே சொல்லிக்கிட்டே, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. சொன்னேன்னா அது ஒரு நாள் கணக்காகிடும். ஓகே, எவ்வளோ ஒரு அழகாக அந்த கார்டில் எத்தனை விஷயங்களை சொல்கிறாங்க பாருங்கள். அதில் கார்ட் கட்டிங் நடக்கலை, மனசு ஏற்றுக்கலை, நீங்கள் நடந்த விஷயத்தை உங்களால் ஏற்றுக்க முடியலை. அதுதான் காரணம். சரி, என்ன தான் சொல்கிறாங்க ஃபர்தராக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட அந்த பாஸ்ட், இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு உங்களுக்குள்ள விஷயங்கள். நீங்கள் அதனால் இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து லேகிங்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை அவங்க வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு சந்தோஷமான அந்த மூமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சீக்கிரம் மாறும். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் பேசுங்க.
ஏன்னா அவர் வந்து மன வருத்தத்தில் இருக்காங்க. அவரும் வந்து கொஞ்சம் என்னென்னா நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே அந்த இதில் அவரும் இருக்கார். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைன் கொடுக்குறாங்க. அதாவது வார்த்தைகளும் கொடுக்குறாங்க, வாய்ஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சைன் மட்டும் கொடுக்கல, வாய்ஸும் கொடுக்குறாங்க. பட் எதையுமே நீங்கள் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசியில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அந்த ராசி. அப்புறம் ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் அதில் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். பட் அங்கேயும் வந்து அவர் கொஞ்சம் வார்த்தைகள் விட்டுட்டாரோ, கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து ஹார்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கார்மிக் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இது வந்து இந்த சைக்கிள் மாறும். இதை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இதெல்லாம் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக இட் வில் டேக் 3 months to 1 year. ஓகேவா? ஸோ அந்த பர்சனுக்கு கூட சில விஷயங்கள் வந்து இது வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம், நீங்கள் இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கில் இருப்பீங்க. உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் சண்டைக்கு மெயினான காரணம் என்னென்னா மணி ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால் வந்த அவர் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கிறாங்க. மணிக்காக கொஞ்சம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். ஸோ நீங்கள் வந்து அவர் கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ நடந்து போன விஷயத்த வந்து வசை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதை வந்து அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள். ஓகேவா? எவ்வளோ அழகாக புரிதல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ பைல் 3 எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஆறா சக்கராவை செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆறாவை பவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 21 days கிளாஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதுனாலும் கற்றுக்கோங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். அதனால தான் சொல்கிறேன். இத்தனை புரிதலும் இல்லாமல் நீங்கள் வந்து வாய்க்கால் வரப்பு சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இப்போ இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க மேபி நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். அவங்களும் அந்த லவ் பாண்டிங்கில் தானே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இந்த இஷ்யூனால கூட சில விஷயங்கள் அவங்களோட அந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு கூட உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் ஓடி இருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லையா? கொஞ்சம் வந்து புரிதல் வேணும். அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது நிலைமை மாறும். உங்களுக்கு அதனால் உங்கள் ஃப்யூச்சர் பற்றி ஒரு பயம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அப்புறம் வந்து இப்போது எஸ்ஆர்னோ கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணி பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடியா? இது வந்து பைல் நம்பர் 1, இந்த கார்டு வந்து பைல் நம்பர் 2. ஓகேவா? உங்களுக்கு வேணால் கலர் இதுக்காக இது வைக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர் பென்சில் வைக்கிறேன். இது பைல் நம்பர் 1, பிங்க் வந்து பைல் நம்பர் 2. ஓகேவா? சூஸ் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து நோ கொடுத்துருக்காங்க. உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் பைல் 1 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பைல் நீங்கள் வந்து ரீடிங்கை வந்து கேட்டவங்க, உங்களோட பாஸ்ட்டில் வந்து உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ஏமாற்றிருக்காங்க, ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க. அவங்க கொடுத்த அந்த ஃபெயிலியர் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ண விடாமல் இருக்குது. இதுலேருந்து நான் ரிலீவ் ஆவேனா, எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என் லைஃப்பில் நடக்குமா, ரிலேஷன்ஷிப்பு வந்து சரியாக அமையுமா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கேள்வி இருந்திருக்கலாம். இல்லைனா எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்களே அந்த பர்சன் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னை வந்து இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பலன் கிடைக்குமா, இது மாதிரி ஏதோ ஒரு தாட் உங்கள் மைண்டில். ஒன்று, நான் இதிலேருந்து ரிலீவ் ஆகி வெளில வரணும், எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், நான் இதிலேருந்து ஹீல் ஆவேனா, அது ரிலேட்டடாக தான், அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆமான்னா பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது
பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க உங்களோட கேள்விக்கு? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கேள்வி எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கொஞ்ச நாளே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்ட்ரகிள் இப்படியே நீடிக்குமா, இதிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஆமாம் அப்படின்னா பைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரியான புரிதல். உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, பர்மனன்ட் சொல்யூஷனும் தரேன். ரெமெடி உங்களுக்கு வந்து ரெமெடியும் இருக்குது, இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. பெர்மனன்ட் ரெமெடி வேணும்னாலும் உங்களுக்கு செஞ்சு தரப்படும். டிவைன் பாத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லான்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், இல்லை வந்து உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், உங்களுக்கு இதுதான் தலைவிதி அப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அதெல்லாம் அப்படி கிடையாது. அதுக்கான என்னென்ன செய்யணுமோ, எப்படி நீங்கள் உங்களோட 6ஆம் மேட்சிங் சரியாக இருந்தால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு, இல்லை வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா மாங்கல்யம் அந்த பிராப்தம்லாம் இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது அதில் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, தள்ளி தள்ளி போகும் வரன் வந்து சீக்கிரம் அமையாது. ஸோ அப்படியே வந்து இருந்தாலும் அது வந்து நிலைக்காமல் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது மாதிரி உங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தடைகள் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட வரன் அமையும், நீங்கள் எப்போ உங்களோட திருமணம் நடக்கும், அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுப்பாங்களா, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.